ராதே கிருஷ்ணா. ராதா கிருஷ்ணருக்கு உண்மையாகவே கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகத்திற்கெல்லாம் விடையாக கர்க சம்ஹிதையில் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்னா ராதா கிருஷ்ணருடைய விவாகத்தை பற்றி தான். ராதா கிருஷ்ணருடைய விவாகம் எப்படி நடந்துச்சு, யார் இந்த விவாகத்தை நடத்தி வச்சாங்க, எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் நந்தகோபர் கண்ணனை மடியில் அமர்த்தி கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல மாடு மேய்த்து கொண்டே பந்திர்வனத்தை அடைகின்றார். பந்திர்வனத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தை தான் பாண்டீரம் அப்படின்னு சொல்வாங்க. அதுதான் இன்னைக்கு பந்திர்வனமா இருக்குது. இந்த ஆலமரத்தடியில தான் கிருஷ்ண பகவானுடைய பல லீலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி ராதா கிருஷ்ணனுடைய விவாகமும் இங்குதான் நடந்திருக்கின்றது. நந்தகோபரும் குழந்தை கண்ணனை எடுத்து வரும்போது வானில் மழை பெய்வதற்கான அறிகுறிகள் தோன்றியது. பேய் காற்றும் பேய் மழையும் வரத் தொடங்குகின்றது. கண்ணனை எப்படியாவது பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்று நந்தகோபர் நினைக்கின்றார். அந்த சமயம் சூரிய ஒளியின் பிரகாசம் போன்று ஒரு ஒளி தெரிகின்றது. அங்கு வருவது யார் என்று பார்த்தால் ராதாராணி. ராதாராணியின் மகிமை என்ன என்பதை நந்தகோபர் முன்னரே அறிந்து வைத்திருந்தார். ரிஷபான நந்தினியான ஸ்ரீஜி தான் கிருஷ்ண பகவானுடைய சக்தி என்பதையும் நந்தகோபர் தெரிந்திருக்கின்றார். இந்த விஷயங்கள் எல்லாம் நந்தகோபருக்கு சொல்லியது யார் அப்படின்னா கர்க முனிவர். ராதே வந்தது கண்ணனை நீயே பார்த்துக்கொள் என்று ராதாராணியிடம் கிருஷ்ண பகவானை நந்தகோபர் ஒப்படைத்து விட்டார். ராதா கண்ணன் மேகங்களுடைய கூட்டத்தால் பயந்திருக்கின்றான். நந்தகோபர் கூறியபடியே ராதாராணி கண்ணனை எடுத்துக்கொண்டு பந்தீர்வனத்திற்குள் செல்கின்றார். பந்தீர்வனத்துல யமுனை நதி பாய்கின்றது. அங்குள்ள இயற்கை அழகு அதீத அழகு நிறைந்தது. பந்தீர்வனத்திற்குள் ராதை கண்ணனோடு செல்லும் போது கண்ணன் தன்னுடைய உண்மையான ரூபத்திற்கு மாறுகின்றான். அதாவது குழந்தை கண்ணன் நிஜ உருவில் பெரிய கிருஷ்ணராக மாறிவிட்டார். திருமேனியில் பீதாம்பரமும் கௌஸ்தப மணியும் இருக்கின்றது. சிரித்துக்கொண்டே தன்னுடைய காதலியான ராதையின் கைகளை பற்றி கொண்டார். பந்தீர்வனத்தில் திருமணத்திற்கான திருமண மண்டபம் செய்யப்பட்டிருந்தது. அந்த திருமண மண்டபத்திற்குள் ராதா கிருஷ்ணர் செல்கின்றார்கள். அங்கு அவர்கள் சென்றதும் ஒரு அரியணை தோன்றியது. அதில் ராதையோடு கிருஷ்ணர் எழுந்தருள்கின்றார். அதே சமயம் பிரம்மதேவரும் அங்கு வருகின்றார். ராதா கிருஷ்ணருக்கு எதிரில் வந்து அவர்களுடைய திருவடியை பணிந்து வணங்குகின்றார். மகத்துவமான வார்த்தைகளை கூறி பிரம்மதேவர் துதிக்கின்றார். பிறகு யாக குண்டத்தில் யாகத்தையே பிரகாச செய்கின்றார். அதாவது விவாக அக்னியை ஏற்றுகின்றார். ஹோமகுண்டத்தின் முன்னால் ராதா கிருஷ்ணர் இருவரும் அமர்ந்து விட்டார்கள். திருமண சடங்குகளை வைதீக முறைப்படி பிரம்மதேவரை செய்கின்றார். சடங்குகள் முடிந்ததும் கிருஷ்ணர் ராதையும் அக்னி தேவனை 7 முறை வலம் வருகின்றார்கள். அதற்கு பிறகு 7 மந்திரங்களை படிக்க சொல்கின்றார். அதன் பிறகு ராதாராணி தன்னுடைய கைகளால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மணமாலை அணிவிக்கின்றார். கிருஷ்ணர் ராதையின் கழுத்தில் மணமாலை அணிவிக்கின்றார். இருவரும் அக்னி தேவரை வணங்கி பிரம்மதேவரை வணங்கி அடுத்த அரியாசனத்தில் அமர்கின்றார்கள். அடுத்து சில மந்திரங்களை கூறி பிரம்மதேவர் தன்னுடைய மகளாக நினைக்கின்ற ஸ்ரீ ராதையை கிருஷ்ண பகவானுடைய கைகளில் ஒப்படைத்தார். அதாவது ராதையை கன்னிகாதானம் செய்து வைத்தது பிரம்மதேவராவார். அந்த சமயம் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியால் பூமலையை பொழிகின்றார்கள். விண்ணோர்கள் அனைவரும் ஒரு ஆரவாரத்தில் இருக்கின்றார்கள். பிரம்மதேவர் தானே இந்த விவாகத்தை நடத்தி வச்சிருக்காரு. விவாகத்தை நடத்தி வச்சவங்களுக்கு தட்சணை கொடுக்கணும் தானே. பிரம்மதேவர் கிட்ட கிருஷ்ண பகவான் கேட்கிறாரு, பிரம்மதேவரே உங்களுக்கு என்ன தட்சணை வேண்டும் என்று. பிரம்மதேவர் என்ன கேட்கின்றார்? பக்தியை தட்சணையாக கேட்கின்றார். பகவானும் அப்படியே அருள்கின்றார். பிறகு ராதா கிருஷ்ணரை வணங்கிவிட்டு பிரம்மதேவர் பிரம்மலோகத்திற்கு சென்று விடுகின்றார். ஆக ராதா கிருஷ்ணனுடைய விவாகம் பிரம்மதேவரால் நடத்தி முடிக்கப்பட்டது. கல்யாணம் முடிஞ்ச கப்பிள்ஸ் அப்படியே விட முடியுமா? விட முடியாதுல்ல. அடுத்த நிகழ்ச்ச வனத்தில் ராதா கிருஷ்ணனுடைய லீலைகள் நடக்கின்றது. அங்குதான் விதவிதமான உணவுகள் சமைக்கப்பட்டிருக்கின்றது. சாப்பாடு இல்லைன்னா கல்யாணம் ஆகுமா? ஆகாது தானே. பலவித உணவுகளை பகவான் சிரித்தபடி ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ண பகவானே ராதாராணிக்கு உணவையும் ஊட்டுகின்றார். இருவரும் இனிமையாக பாடி பேசிக்கொண்டே யமுனை வழியாக செல்கின்றார்கள். இதே போன்று ராதைக்கும் கிருஷ்ண பகவானுக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. ஆனால் அந்த நொடியே கண்ணன் தன்னுடைய இளமையான ரூபத்தை துறந்து மீண்டும் சிறிய குழந்தையாகிவிட்டான். நந்தகோபர் எந்த குழந்தை ரூபத்தில் ராதாவிடம் அளித்தாரோ அதே உருவில் பூமியில் புரண்டு பயத்தால் கிருஷ்ணர் அழ ஆரம்பிக்கின்றார். ஸ்ரீஹரியின் இந்த ரூபத்தை கண்டு ராதையும் அழுகின்றார். என் மீது ஏன் கண்ணா மாயை விரிக்கின்றாய் என்றும் கேட்கின்றார். அந்த சமயம் ஒரு அசரீரி ஒலி கேட்கின்றது. ராதா இப்போது கவலைப்படாதே, உன்னுடைய விருப்பம் சிறிது காலத்திற்கு பிறகு நிறைவேறும் என்று அந்த அசரீரி ஒலி சொல்லியது. பிறகு என்ன? ராதை அந்த குழந்தை வடிவத்தில் இருந்த கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டு யசோதா அம்மாவிடம் கண்ணனை ஒப்படைக்கின்றார். கண்ணனை எடுத்து வந்த ராதையை மிக்க மகிழ்ச்சியோடு யசோதா அம்மாவும் வரவேற்கின்றார். ராதாராணி மிகுந்த மதிப்பு மரியாதையோடு நடத்தினார். அதன் பிறகு யசோதா அம்மாவிடம் இருந்து அனுமதி பெற்று தன்னுடைய வீட்டிற்கு செல்கின்றார். இதுதான் ராதா கிருஷ்ணருடைய விவாக லீலை.
இந்த வீடியோ கேட்ட அப்புறமும் பல பேருக்கு சந்தேகம் வரும். அப்போ ராதாகிருஷ்ணருக்கு விவாகம் உண்மையாவே நடந்துச்சா அப்படின்னு கர்க சம்ஹிதையின் படி பார்த்தால் ராதாகிருஷ்ணருக்கு விவாகம் நடந்து முடிந்து விட்டது. எது எப்படி ஆனாலும் நம்முடைய ராதாகிருஷ்ணரின் அன்பு என்றும் தூய்மையானதாக உன்னதமானதாக இருக்கும். என்னதான் ஆனாலும் இன்னைக்கு இருக்க காதலர்கள் கூட ராதாகிருஷ்ணனுடைய காதலை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஆத்மார்த்தமான அன்பு என்றால் அது ராதாகிருஷ்ணர். பிருந்தாவன கண்ணன் ராதையை விட்டு மதுராவிற்கு சென்று விட்டான். கண்ணன் மதுரா சென்ற பிறகு ராதையின் வாழ்வில் அமைதி மட்டுமே நிலவியது. அவர்கள் யாரிடம் எதுவும் கூறுவதும் இல்லை, ஆசைப்படுவதும் இல்லை. இது பற்றிதான் ஒரு நாள் தன்னுடைய தோழியிடம் சொல்கின்றார். நான் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கின்றேன் என்று யாருக்கும் தெரியாது. நான் எப்போதும் தனியாகவும் அமைதியாகவும் தான் இருக்கின்றேன். யாரிடம் எதுவும் கூறுவதும் இல்லை. நான் எங்கும் செல்வதும் இல்லை, சுற்றி திரிவதும் இல்லை. ஏனென்றால் என் உயிரும் ஆன்மாவும் என் அனைத்தும் என் ஷியாமசுந்தர கண்ணனின் தாமரை பாதங்களிலேயே சரணடைந்தன. அதனால் எல்லா உயிர்களிடம் இருக்கும் அன்பு பாசம் என்னை விட்டு நீங்கிவிட்டது. பந்தப்படுத்தும் உறவுகளை துறந்து நான் சுதந்திரம் ஆகிவிட்டேன். நான் இப்போது விரும்புவது என்னவென்றால் கண்ணனை பற்றிய எனது இந்த வழிபாடு நித்தியம் வரை தொடர வேண்டும். அதாவது என்றென்றும் கிருஷ்ணரை பற்றிய நினைவுகள் தொடர வேண்டும் என்று ராதை விரும்புகின்றார். அதோடு என்னுடைய இந்த கிருஷ்ண உணர்வை பற்றி கண்ணன் ஒருபோதும் அறியக்கூடாது என்றும் அந்த தோழியிடம் சொல்கின்றார். என் அன்பான கண்ணன் என்னையும் என்னுடைய இந்த கிருஷ்ண உணர்வையும் ஒருபோதும் பார்க்க கூடாது, தெரியக்கூடாது. இது கண்ணனுக்கு தெரிந்துவிட்டால் என்னுடைய மகிழ்ச்சி எல்லாமே நிரந்தரமாக முடிந்துவிடும் என்று ராதை சொல்கின்றார். இது என்ன, கண்ணனுக்காக தானே ராதை காத்திருந்தாள். ஏன் ராதை இப்படி ஒரு விஷயத்தை சொல்கின்றார்? அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் கிருஷ்ணர் மீண்டும் ராதையை சந்தித்தால் தன்னுடைய காதலியிடமிருந்து புதிய மகிழ்ச்சியை பெற எதிர்பார்ப்பார். அதோடு புதிய ஆசைகளுமே எழ ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது என்னுடைய இந்த காதல் தவம் தன்னலமற்றதாக இருக்காது, அது சுயநலமானதாக ஆகிவிடும். என் காதலுக்கும் மதிப்பில்லாமல் போகும் என்று ராதை சொல்கின்றார். அதனால்தான் கண்ணன் மதுரா சென்ற பிறகுமே ராதை அதே தவப்பில் கிருஷ்ண பிரேமையில் ஆழ்ந்திருக்கின்றார். நாம் ஒருவருடன் இருக்கும் போது அந்த உணர்வு அதிகமாக இருக்காது. ஒருவரை விட்டு விலகி இருக்கும் போதுதான் அந்த அன்பும் பக்தியும் இன்னும் அதிகமாகும். அப்படிப்பட்ட அன்பில் தான் தூயதான காதல் இருக்கின்றது. அதுதான் ராதா கிருஷ்ணரின் காதல். இந்த ரகசியத்தை தான் ராதை கிருஷ்ணரிடமிருந்து எப்போதும் மறைத்து வைத்திருக்கின்றார். இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன் ராதா கிருஷ்ணரின் காதல் இன்றும் உயர்வாக இருக்கின்றதென்று. ஜெய் ராதே கிருஷ்ண. கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் தான் ராதாராணி. புல்லாங்குழல் இசைப்பதற்கு ராதையின் நாமமே காரணமாக இருக்கின்றது அப்படிங்கறதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ராதைக்காக அதிக நேரங்களில் ஸ்ரீ கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிப்பார். ராதைக்காக மட்டுமல்ல, ராதையுடன் இருக்கும் அனைத்து கோபியர்களுக்காகவும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைப்பார். ராசலீலை ஆடும்போது ஸ்ரீ கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் தான் பிரதானமாக ஒலித்தது. கிருஷ்ணரை பொறுத்தவரை எல்லா கோபியர்களும் ராதா தேவியும் சமமானவர்கள் தான். கோபிகைகளில் மொத்த உருவமாக இருப்பது ஸ்ரீ ராதா. அதனால்தான் எப்போது ராதா மட்டும் பிரதானமாக இருக்கின்றார். ஏன் கிருஷ்ணருக்கு பிடித்தமான மனைவியான ருக்மிணிக்காக புல்லாங்குழல் இசைக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் இருக்கும். நிச்சயம் கிருஷ்ண பகவான் அவர்களுக்காகவும் புல்லாங்குழல் இசைத்திருக்கின்றார். கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு புல்லாங்குழல் வாசிக்கவே இல்லைன்னு பலர் பேரு நினைக்கிறாங்க. ஆனால் அது எதுவும் உண்மை கிடையாது. ஹரிவம்ச புராணத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணி தேவிக்காக புல்லாங்குழல் இசைத்திருக்கின்றார் என்ற செய்தி இருக்கின்றது. அதோடு கர்க சம்ஹிதையிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஒருமுறை பாண்டவர்கள் மற்றும் துவாரகையில் உள்ள அனைத்து மக்களும் கிருஷ்ண பத்னிகளோடு இருக்கின்றார்கள். அந்த சமயம் ஒரு சாளுக்கிய நடனம் நடைபெறுகின்றது. அந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பத்னிகள் அனைவரும் கிருஷ்ண பகவானை புல்லாங்குழல் வாசிக்கும்படி கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் அங்கு கோபியர்களும் ராதாராணியும் இருக்கின்றார்கள். அனைவரின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருக்காகவும் புல்லாங்குழல் இசைத்திருக்கின்றார். அனைவருமே மெய்மறந்து சாளுக்கிய நடனத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இத துவாரக ராசலீலா அப்படின்னு சொல்வாங்க. கிருஷ்ண பகவான் துவாரகையில் கிருஷ்ண பத்னியரோடு வாழ்ந்தாலும் தன்னுடைய புல்லாங்குழலை ருக்மிணி தேவியிடம் தான் அளித்திருந்தார். ருக்மிணி தேவிக்கு கிருஷ்ணருடைய புல்லாங்குழலில் அத்தனை விருப்பம். அந்த புல்லாங்குழலை எப்போதும் பத்திரமாக பார்த்து கொண்டவர் ருக்மிணி தேவி என்று ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இனி ஒரு ஃபோல்க்ளோர் ஸ்டோரி இருக்கு, அதாவது செவி வழியா வந்த செய்தி. அதை அப்படி சொல்றதை விட கட்டுக்கதைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுக்கு எந்த ப்ரூஃபுமே இது வரைக்கும் கிடையாது. அது என்ன, அதை பற்றியுமே தெரிஞ்சுப்போம். ராதாராணி தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி பயணமாக கிருஷ்ணரை சந்திக்க துவாரகைக்கு செல்கின்றார். துவாரகையில் அவர்கள் பணிப்பெண்ணாக வேலை செய்தார்களாம். ஆனால் அங்கு இருக்கும்போது கிருஷ்ணருடன் தான் ஒன்றி இருக்கவில்லை என்று நினைத்து திரும்ப வருகின்றார். திரும்ப வரும்போது ஒரு வனத்தில் வருகின்றார். ராதையை பின்தொடர்ந்து கிருஷ்ணரும் வருகின்றார். ராதை பூலோகத்தை விட்டு செல்வதற்கு முடிவெடுத்து விட்டார். ராதா உயிர் விடுற நேரத்துல கடைசி ஆசை என்னன்னு கேட்க இறுதி முறையா
கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசையை கேட்கணும்னு சொல்றாங்க. கிருஷ்ணரை இறுதி முறையாக புல்லாங்குழலை வாசிக்க ராதா கிருஷ்ணருடைய மடியில் உயிரை விடுவதாக சொல்கின்றார்கள். அதோடு கிருஷ்ணர் புல்லாங்குழலை உடைத்து விட்டார் என்றும் அதன் பிறகு புல்லாங்குழலை இசைக்கவும் இல்லை என்று சொல்கின்றார்கள். ஆனா இப்படி எதுவுமே நடக்கல. ராதாராணி சர்வேஸ்வரி, அவங்களுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. ராதாராணியோட பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்குமே தெரியும். தாமரை மலரில் தோன்றியவர் தான் ராதா. அப்படி தாமரையில் இருந்து தோன்றியவர்களுக்கு சாதாரண மனிதர்களை போன்ற இறப்பு வராது. பிரம்ம வைவர்த்த புராணம் மற்றும் கர்க சம்ஹிதையின்படி கடைசியாக கிருஷ்ணரும் கோபியர்களும் 100 வருட சாபத்திற்கு பிறகு சந்திக்கின்றார்கள். அந்த சமயம் கிருஷ்ணர் ராதையை சந்தித்து கோலோகத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். கோலோகத்திலிருந்து பெரிய தேர் வந்து ராதை மற்றும் கோபியர்களை அழைத்து செல்கின்றது. கிருஷ்ணர் சாதாரண மனிதன் போன்று தாயின் கருவில் இருந்து தோன்றினார். அதனால்தான் கிருஷ்ணருக்கு சாதாரண மனிதர்களை போன்று இறுதி முடிவு இருந்தது. ராதை சென்று சில காலங்களுக்கு பிறகே பகவான் பூலோக உடலை விட்டுவிட்டு வைகுண்டம் செல்கின்றார். ராதை கோலோகம் சென்ற பிறகு கிருஷ்ணருக்காக காத்து கொண்டிருந்த சமயம் புல்லாங்குழல் இசைத்துக் கொண்டிருந்தார் என்ற செய்தியும் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்கின்றது. ஆக இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் உடைபடவே இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெகநாதபுரியில கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இன்றும் இருப்பதாகவே சொல்கின்றார்கள். இந்த சீரியல் எல்லாம் சொல்றத நம்பாதீங்க, அது ஃபிக்ஷன் சீரியலை விட மோசமாவே இருக்குது. ராதா கிருஷ்ணருடைய மகிமைகளை ரொம்பவே கொச்சப்படுத்துறாங்க. கிருஷ்ணரின் பார்வையில் கிருஷ்ண பத்னியரும் ராதா ராணியும் அனைவரும் சமமாகவே இருக்கின்றார்கள். இனிமேல் இந்த புல்லாங்குழல் குழப்பத்தை விட்டுருங்க. இந்த வீடியோல இருந்து நீங்க உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சும்மா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதா ராதா.